ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி மெத்தட். இப்போ இதில் வந்து நான் வந்து பார்டர் பகுதியை வச்சு எடுத்திருக்கேன். பார்டர் வந்து கீழே வர மாதிரி. இப்போ இதுக்கு கீழே இருக்க பகுதி பாருங்கள். இதை வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு இந்த பார்டர் லைன்லேருந்து நம்மளோட ஸ்லீவோட உயரம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து 5 இன்ச்சு உயரம், அதோட ஒரு அரை இன்ச்சு ஆட் பண்ணி 5.5 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஸ்லீவோட உயரம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கை கீழ்ப்பகுதியோட உயரம் எடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட ஆர்ம்ஹோல் சைடு வரல அந்த உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதாவது மேலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. இது வந்து ஓப்பன் சைடில் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது இந்த உயரம் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி இது. இப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஸ் லைனோட சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 10 இன்ச்சு இருக்குது. இதில் 5 இன்ச்சில் நம்ம அந்த லைன்லேயே சென்டர் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்காக விடுவோம் பாருங்கள். ப்ளவுஸில் தையலுக்காக விடுவோம். அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் 1 இன்ச்னா 1 இன்ச்சு, 1.5 இன்ச்னா 1.5 இன்ச்சில் நீங்கள் தையலுக்கு விட்ட லைனை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழ்கையோட சுற்றளவு. இப்போ இது 1 இன்ச் நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கையோட சுற்றளவுலையும் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ நான் 6 இன்ச் கையோட சுற்றளவு, அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி 7 இன்ச்சாக மார்க் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், தையலுக்கு விட்ட லைனையும் நம்ம எடுத்திருக்க பகுதியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம், சுற்றளவு ரெண்டையும். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதுக்கு வந்து வளைவு ஷேப் கொடுக்க போகிறோம். இந்த வளைவு ஷேப் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் சைடு, அதாவது துணியோட ஃபோல்டிங் சைடு தெரியும். ஒரு சைடு வந்து நம்ம ஓப்பனாகவும் ஒரு சைடு ஃபோல்டிங்காகவும் இருக்கும். இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், ஒரு சைடு ஓப்பனில் இருக்குது. ஃபோல்டிங் பக்கம் ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. இது நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு மார்க் பண்ணுறதால 1.5 இன்ச்சு, நீங்கள் கொஞ்சம் சின்ன உடம்பு அப்படின்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சென்டர் பகுதி மார்க் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு பாருங்கள். இந்த 3/4 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த லைனை ஜாயின் பண்ணி நம்ம வளைவு ஷேப் கொடுக்குறோம். இந்த வளைவு ஷேப் கொடுக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதோட முடிச்சுக்கணும். தையலை தாண்டி நம்ம போக வேணாம், அந்த 1 இன்ச்சுக்கு போக வேணாம். தையல் லைன் மார்க் பண்ணதோட நம்ம இந்த வளைவு ஷேப்பை ஜாயின் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவு ஷேப் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம முன்பக்க வளைவு கொடுப்போம் பாருங்கள், உள்குழிவு, அதாவது ஸ்லீவோட உள்குழிவு கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போதும் பாருங்கள், பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பகுதியில் உள்பக்கமாக போகிற மாதிரி மார்க் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இருந்து அந்த சென்டர் லைனை, அதாவது கிராஸ் போட்டிருக்க இடத்துல சென்டர் லைன் போட்டிருக்கோம். அதோட உள்பக்கம் போய் கடைசியில் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த தையலுக்கு விட்ட பகுதியில் கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம அந்த லைனை ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராது. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸோட ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போது மேலே இருக்க லைனை வளைவு ஷேப்பு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி கையோட சுற்றளவு பாருங்கள், நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம கையோட உள்குழிவு கொடுத்துருந்தோம். இதை மேலே இருக்க 2 துணியை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் தான் நம்ம 2வது வரைஞ்சோம்னா அந்த வளைவை நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், அந்த ஸ்லீவோட ஷேப் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் சென்டர் நாச் கட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நம்ம வந்து வளைவு ஷேப், அதாவது மேல் வளைவு உள்குழிவு ரெண்டையும் கொடுத்து கட் பண்ணியாச்சு. சென்டர் பகுதியை மார்க் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், இப்போ 2 ஸ்லீவுமே வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த வளைவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 ஸ்லீவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.